விருதுநகர் நகராட்சி உருவாக்கப்பட்டு 100 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அங்க வளர்ச்சிங்கிறது கேள்விக்குறி. 1995ல தேர்ட் கிரேட் முனிசிபாலிட்டியா உருவாக்கப்பட்டு பின்னாடி படிப்படியா தரம் உயர்த்தப்பட்டு 1998ல தேர்வுநிலை நகராட்சியா தரம் உயர்த்தப்பட்டதுதான் விருதுநகர் நகராட்சி. விருதுநகர் நகராட்சி உருவாகி 100 வருஷம் கடந்துருச்சு. ஆனா 1998க்கு அப்புறமா கடந்த 27 வருஷமா விருதுநகர் நகராட்சி வளர்ச்சியிலையும் சரி, நகர விரிவாக்கத்திலையும் சரி ஒரு இன்ச்சு கூட முன்னாடி போகல. இதுதான் உண்மை. விருதுநகர் நகராட்சியோட தற்போதைய பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 6.60 சதுர கிலோமீட்டர். ரொம்பவே சின்னது. இதோட மக்கள் தொகை தற்போது அப்ராக்சிமேட்டா ஒரு 1 லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டு வருவாய் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு நகராட்சிக்கு 10 கோடி ரூபாய் வருவாய் இருந்தாலே அதை மாநகராட்சியாவே தரம் உயர்த்தலாம். ஆனா விருதுநகர் நகராட்சி கடந்த 27 வருஷமா அப்படியே தான் இருக்கு. ஸ்பெஷல் கிரேட் முனிசிபாலிட்டியா கூட தரம் உயர்த்தப்படலை. இதற்கு காரணம் மக்கள் தொகை குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காகவே நம்ம பக்கத்துல இருக்க அல்லம்பட்டி, ரோசல்பட்டி, சிவஞானபுரம் இதெல்லாமே விருதுநகர் நகராட்சியோட சேர்த்து இதை ஸ்பெஷல் கிரேட் முனிசிபாலிட்டி ஆக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் போச்சுன்னா இது மாநகராட்சியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கோரிக்கையும் இருக்கு. இதுக்காக 2024ல இந்த பகுதிகள்லாம் உள்ளடக்கி நகராட்சியோட சேர்க்கறதுக்காக ஒரு ப்ரொபோசலை மாவட்ட நிர்வாகம் நகராட்சி நிர்வாகத்துறைக்கு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுல எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படலை. இப்போ வரைக்குமே விருதுநகர் நகராட்சி அப்படியே தான் இருக்கு. விருதுநகர் நகராட்சி தரம் உயர்த்தப்படாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல சில அரசியல் காரணங்கள் இருக்கு. மக்கள்கிட்டயே ஒரு தரப்புல கமர்ஷியல் டாக்ஸ்ல அதிகமாகும், வாடகை உயரும், 100 நாள் வேலை போயிடும் அப்படின்றதுனால மக்களும் சில பேர் இதை எதிர்க்க தான் செய்யறாங்க. ஆனா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அர்பனைசேஷன்ங்கிறது நம்ம கையில இல்ல. நகர விரிவாக்கங்கிறது தன்னப்போல் நடந்துட்டே தான் இருக்கும். மக்கள் குடியேறுவாங்க, வணிகம் வரும், பிசினஸ் வரும். இது தன்னப்போல் நடந்துட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல இன்னைக்கு வேணா இதை தள்ளி போட்டிருக்கலாம். ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நகர் விரிவாக்கம், அதாவது நகராட்சி எல்லை விரிவாக்கங்கிறது நடந்தே தான் தரும். இதுதான் உண்மை. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. அண்ட் இது போல இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.